முத்துக்கிட்ட விஜய் சேதுபதி சார் இன்னைக்கு எபிசோடில் கேட்குறாரு, நீங்கள் தானே ஸ்கிரிப்ட் எழுதினீங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருந்தீங்க, சண்டை இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் உங்களால் பிளான் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, சார் நான் தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன், இந்த மாதிரி இப்போ பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட்டை வந்து திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீன்லேயே பவித்ரா வந்து இந்த முக்கோண காதல் கதையை முதல்ல முடிக்கணும். ஏன்னா காலையிலேருந்து சத்யாக்கும் ராணுவுக்கும் சண்டையாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சு கட்டினா தான் ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீனே பவித்ரா வந்து 2 பேரையும் வேணான்னு சொல்லிடுறாங்க. இதில் ராணுவ சோகமாயிடுறான், சத்யா வேகமாயிடுறான். இதுதான் சார் ஓப்பனிங் சீனு. இதை ஆரம்பிச்சது தான் சார் உண்டு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ரஞ்சித் அண்ணன் சொல்லியிருந்தார் சார் ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே போயிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு பிரின்ஸிபல் மேமையும் வைஸ் பிரின்சிபலையும் சேர்ந்து ஆட வைக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் மேமையும் பிடி சாரையும் சேர்ந்து ஆட வைக்கணும். ஆட வச்சுட்டு கடைசி அவங்களுக்குள்ள ஒரு லவ் மாதிரி உண்டாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு வந்து நீங்களே லவ் பண்ணுறீங்க எங்களை எப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து 2 கேங் இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து வெளியே போய் படுத்துட்டு இப்போ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக பிரின்சிபல் மேம் ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். காலையில் வரைக்கும் இந்த டாஸ்க்கை எப்படியாவது கொண்டு போயிடணும். பிரின்சிபல் மேம் ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு விட்டால் அதை பிடிச்சிட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் சார். ஆனால் அந்த ராணுவ பையன் மொத்த ஸ்கிட்டையும் சீன்லேயே கெடுத்து விட்டான் சார். ரஞ்சித் சார் மட்டும்தான் சார் நான் சொன்னது மாதிரி கரெக்டாக பண்ணியிருந்தாரு. மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன் சார், எதுவும் ஓவர்லாப் இருக்கக்கூடாது, அவங்கவுங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கணும்னு எல்லாமே சொல்லி கிளியராக பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சார். ரஞ்சித் சார் வந்து பேசினோடனே சரி ஓகே 2வது சீன் நடக்க போகுதுன்னு பார்த்தேன், திரும்பவும் இவன் வந்துட்டான் சார். அவ்வளோதான் சார், சீனையே கடைசி சீன் ஆக்கிட்டான் சார் அப்படின்னு அவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த கதையை சொல்கிறாரு. ஸோ சூப்பரான ஸ்கிரிப்ட் முத்துக்குமரன் எழுதி வச்சிருக்காரு. பட் ஓகே, ராணுவ பண்ண ஸ்கிரிப்டும் நல்லா தான் இருந்துச்சு முத்து. ஸோ நீங்கள் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க, அவர் மொத்தமாக சண்டை போட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. அன்னைக்குள்ள ப்ரமோ வச்சு அவர் நிறைய ஓட்டும் வாங்கிட்டாரு. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ராணுவுக்கு வந்துட்டு இவர் வந்து விஜய் சேதுபதி சார் கடைசியில் பாராட்டுகள் தெரிவித்தார், நல்லா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.